வாழ்க வளத்துடன். நான் வந்து உமா ஸ்ரீனிவாசன், கனடாஸ்வீட்டி கைமணத்திலிருந்து நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது நார்த் இந்தியன் டிஷ்ங்க. நார்த் இந்தியனில் வந்து இப்போ ஷீரடிக்கு போயிருந்தேன். அங்கே வந்து நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் அங்கேயே சாப்பாடு. நான் இருந்த வரைக்கும் பார்த்தேன், மிளகாத்தூளே யூஸ் பண்ணலங்க. சுத்தமாக மிளகாத்தூள் யூஸ் பண்ணேன். அங்கே என்ன வந்து நீட்டாக குச்சி குச்சியாக பச்சை மிளகா கிடைக்குது டார்க் கலரில். அந்த பச்சை மிளகா தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகாயே யூஸ் பண்ணி அவ்வளோ சாம்பார் முதல் கொண்டு, பொரியல் முதல் கொண்டு, மசாலா பொரியல் முதல் கொண்டு பச்சை மிளகா யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சது, ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்தது. அதை தான் நான் இன்னைக்கு பண்ண ஆரம்பிக்க போகிறேன். அவங்க பண்ணதை ஒன்று ஒன்றா அதை தான் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்புறம் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் போரிங்காக இருக்குமா, நம்ம மாற்றி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சமையல் விதத்தில் எல்லாமே பண்ணுவேன். என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்களே சஜஸ்ட் பண்ணால் கூட நான் அதை பண்ணிடுவேன். ஏன்னா நீங்களே எதாவது மாற்றங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அதை நான் பண்ணுறேன். நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் நிறைய மாற்றங்கள். ஆனால் கொஞ்சம் நாள் ஆகும் அதை பண்ணுறதுக்கு. அது வரைக்கும் இப்படி தான். அதனால் வந்து நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா நான் அதை பண்ண ட்ரை பண்ணுறேன் கட்டாயம். இப்போ ஷீரடியில் நான் அவங்க பண்ண அந்த டிஷ்ஷெல்லாம் ஒன்று ஒன்றா பண்ண போகிறோம். இன்றைக்கி என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சம் கடுகு வச்சோன்னா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடுகு வெடிச்சோன்னா 1 ஸ்பூன் கடலைப்பருப்புங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன். இது பச்சை மிளகா. அந்த காரத்துக்கு எதுவுமே போடலைங்க. மிளகாத்தூளே நாங்கள் போய் பார்க்கல, வெறும் பச்சை மிளகா தான். அதுவும் அவங்க ஊர் பச்சை மிளகா பயங்கர காரமாக இருக்குது. மெலிசாக நீட்டாக இருக்குது. கருவேப்பிலை, பச்சை மிளகாயோட கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று, தக்காளி ஒரு பெரிய தக்காளி. இதையும் போட்டு கொஞ்சம் வதக்கலாம். இதுக்கு உப்பை போட்டுக்கலாம். இதுக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் பீர்க்கங்காய், ஒரு பீர்க்கங்காங்க ஃபுல்லாக பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அவங்க பண்ண விதமே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. எதுலேயுமே மிளகாத்தூள் சேர்க்க மாட்டாங்க. எல்லாத்துலேயுமே வந்து பச்சை மிளகா தான். இப்போ இதில் உப்பும் போட்டோம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் வேகிறது. இது குக்கர்லேயே இந்த பொரியல் பண்ணிங்கன்னா ஒரு சவுண்டு விட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போ மூடி வச்சிடலாம். இதில் பாருங்கள், இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவங்க போடலாம், நான் டேஸ்ட் நல்லா இருக்குன்றதால நான் போடுறேன். கொஞ்சோண்டு கடலைங்க, கொண்டக்கடலை, சும்மா ஒரு 15 கடலை தான் இருக்கும் இதில். அதை மட்டும் போட்டிருக்கேங்க. இப்போ இதை மூடி வேக விட்டுலாம். அவ்வளோதாங்க, சுரக்காய் பொரியல் ஆயிடுச்சு. இப்போ பச்சை மிளகா மட்டும்தான் காரத்துக்கு போடுறேன். பார்த்த வரைக்கும் வந்து மிளகாத்தூளே ரொம்ப போடல காரத்துக்கு அவங்க. இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய், திருவி வச்ச தேங்காய். இதாங்க, அவங்க வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகா மட்டும் போட்டதால இப்போ அந்த பச்சை மிளகா காரம் ஃபுல்லாக அந்த காயில் இறங்கியிருக்கு. ரொம்ப ருசியாக இருக்குது. அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. நான் சாப்பிட்டு அசந்து போனேன். மிளகாத்தூளே யூஸ் பண்ணாமல், அதுவும் நம்ம கூட்டு சாம்பார்னு வைக்கிற ஒரு காயில் வந்து அவங்க வந்து மசாலா பொரியல் பண்ணுறாங்க. இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அந்த டேஸ்ட்டு. இது முடிஞ்சது. இப்போ இதை இறக்கிடலாம். இப்போ சுரக்காய் பொரியல் பார்த்தோங்க. மிளகா வந்து கிட்டத்தட்ட எனக்கு அதே மாதிரி மிளகா கிடச்சிது. எனக்கு ரொம்ப மெலிஸ் இல்லை. நாங்கள் கொஞ்சம் கனனா நான் டார்க் கலரில் கிடச்சிது. இதுக்கு வந்து ஒரு 6 மிளகா யூஸ் பண்ணேங்க இந்த பொரியலுக்கு. 6 மிளகாயிலேயே காயெல்லாம் அவ்வளோ காரமாக நல்லா இருந்தது டேஸ்ட்டு. அந்த மிளகா வாசனை தூக்க அந்த காயெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப சட்டியை வந்து கையில் வலிச்சு வச்சுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு பாருங்களேன். எங்கள் வீட்டில் அந்த அளவுக்கு சாப்பிட்டாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கட்டாயம் இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழ்க வளர்த்துறேன்.